T20 2026 உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பு இழந்தாலும் தனது கடைசி லீக் ஆட்டத்தில் கனடா அணியை 82 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் அணி ஆறுதல் வெற்றி பெற்றுள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணியின் இப்ராஹிம் சர்தான் பேட்டிங்கிலும் முகமது நபி பந்துவீச்சிலும் அபார ஆட்டம் ஆடினர். டாஸ் வென்ற கனடா அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு தொடக்க வீரர் ரஹ்மானுல்லா குர்பாஸ் அதிரடியான தொடக்கத்தை கொடுத்தார். 20 பந்துகளில் 30 ரன்கள் எடுத்து அவர் ஆட்டமிழந்தார். மற்றொரு தொடக்க வீரரான குல்பதீன் நைட் ஒரு ரன்னில் வெளியேறி ஏமாற்றம் அளித்தார். பின்னர் களமிறங்கிய இப்ராஹிம் சத்ரான் சென்னை ஆடுகளத்தில் கனடா பந்துவீச்சாளர்களை நாலாபுறமும் சிதறடித்தார். அவருக்கு துணையாக அட்டல் 32 பந்துகளில் 42 ரன்கள் சேர்த்தார். மறுமுனையில் நங்குரம் போல நிலைத்து நின்ற இப்ராஹிம் சர்தான் இறுதி வரை ஆட்டமிழக்காமல் 56 பந்துகளில் 95 ரன்கள் குவித்தார். இதில் 7 பவுண்டரிகளும் 5 சிக்சர்களும் அடங்கும். வெறும் 5 ரன்களில் அவர் சதத்தை தவறவிட்டது ரசிகர்களுக்கு சற்று ஏமாற்றத்தை அளித்தது. இறுதியில் ஆப்கானிஸ்தான் அணி 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன்கள் என்ற இமாலய ஸ்கோரை எட்டியது. கனடா தரப்பில் ஜஸ்கரன் சிங் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினாலும் அதிக ரன்களை வாரி வழங்கினார். 201 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான இலக்குடன் களமிறங்கிய கனடா அணி ஆப்கானிஸ்தான் அணியின் சுழற்பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் திணறியது. குறிப்பாக அனுபவ வீரர் முகமது நபி தனது சுழற்பந்து வீச்சால் கனடா வீரர்களை திணறடித்தார். 4 ஓவர்கள் வீசிய முகமது நபி வெறும் 7 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 4 முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். இது இவரது T20 உலகக்கோப்பை வரலாற்றில் மிகச்சிறந்த பந்துவீச்சாகும். கேப்டன் ரஷித் கான் தனது பங்கிற்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். கனடா அணியின் அர்ஷ் தாக்கர் 30 ரன்களும் சாத்பின் ஜாபர் 28 ரன்களும் எடுத்தனர். இறுதியில் கனடா அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 118 ரன்களை மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 82 ரன்கள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் அணி அபார வெற்றி பெற்றது. ஏற்கனவே நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் இந்த தொகுப்பிலிருந்து அடுத்த சுற்றுக்கு முன்னேறிவிட்டதால் ஆப்கானிஸ்தான் அணிக்கு இது ஒரு ஆறுதல் வெற்றியாகவே அமைந்தது. ஒரு பெரிய வெற்றியுடன் T20 உலகக்கோப்பை தொடரை ஆப்கானிஸ்தான் நிறைவு செய்திருக்கிறது.